நம்ம வீட்டு பூஜை ரூம்ல சாமி படங்களுக்கு இந்த மாதிரி நிறைய நம்ம பூ வைப்போம். அது காஞ்ச உடனே நம்ம குப்பையில தூக்கி போட்டுருவோம். காஞ்ச பூக்களை இனிமே தூக்கி போடாம நான் சொல்ற மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா காஞ்ச பூக்களை இந்த மாதிரி உதிரி உதிரியாக எடுத்து வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த உதிரி பூக்கள் எல்லாம் இப்போ அந்த மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த பூ கூட ஒரு 4-5 பச்சை கற்பூரம் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு 4-5 ஊதுபத்தி, நல்லா வாசமாக இருக்கிற ஊதுபத்தியாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறம் இப்போ இதை ஒரு தட்டில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த பவுடர் கூட நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேப்பம் பொடி சேர்த்துக்கிறேன். இந்த பவுடரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பிடிக்கிற அளவுக்கு பதமாக நீங்கள் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ இதை கோன் ஷேப்புக்கு நான் ரெடி பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட மோல்டு இருந்தால் கூட நீங்கள் அதை வச்சு ட்ரை பண்ணலாம். வெயிலில் கொஞ்சம் நேரம் ஈரப்பதம் காயிற அளவுக்கு வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் கூட விரிசல் விழாமல் பார்த்துக்கோங்க. இந்த சாம்பிராணியை நீங்கள் பொருத்தி பாருங்க. இதில் புகையெல்லாம் அதிகமாக வராது, ஆனால் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். வேப்பம் பொடி போட்டிருக்கிறனால ஒரு கொசு கூட நம்ம வீட்டுக்குள்ளே வராது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் டிப்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.